திருநெல்வேலிக்கு பைக்ல போயிட்டு வரோம்ல. சரி, ஒரு நாளைக்கு 300 ரூபான்னு பார்த்தாலும் மாசம் 9000 அது பெட்ரோலுக்கு. சம்பளம் வெறும் 15000 தான் கொடுக்கும். எல்லாம் போக பார்த்தா வெறும் 6000 ரூபாய் தான் கையில இருக்கு. இல்ல நீ எப்படிங்க? எனக்கு மாசம் 10000 தான் சம்பளம். எனக்கு பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கே மொத்தம் 3000 4000 காலி ஆயிருது. இல்ல அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நீ பஸ்ல போனாலும் சம்பாதிக்கலாம், நீ பைக்ல போனாலும் சம்பாதிக்கலாம், மக்களை நீங்க ட்ரெயின்ல போனாலும் சம்பாதிக்கலாம். தென்காசி மக்களை இனிமே நீங்க பஸ்ல போனாலும் சம்பாதிக்கலாம், ட்ரெயின்ல போனாலும் சம்பாதிக்கலாம். பைக்கு கார் மட்டும் இல்லங்க, நடந்து போனா கூட சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னா, நம்ம தென்காசில இருந்து திருநெல்வேலிக்கு நம்ம ஒரு பார்சலை டெலிவரி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளாச்சும் ஆகும். இதையே நீங்க Zenly ஆப்பை யூஸ் பண்ணி டெலிவரி பண்றது மூலமா உங்களால டிராவல் டைம்ல அதை டெலிவரி பண்ணிக்க முடியும். நீங்க தென்காசி டு திருநெல்வேலி இல்ல திருநெல்வேலி டு தென்காசி பஸ், பைக், கார், ட்ரெயின் எதுல போனாலும் சரி, நீங்க Zenly ஆப்பை லாகின் பண்ணிட்டு அதுல உள்ள ஒரு பார்சலை வாங்கிட்டு நீங்க போற டெஸ்டினேஷன்ல இருக்க நம்ம Zenly பார்ட்னர்ட்ட கொடுத்தாலே போதும். அதனாலே உங்களால டிராவல் டைம்லயே கை நிறைய சம்பாதிக்க முடியும். அண்ட் நீங்க சென்ட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா ஃபுல்லி வெரிஃபைடான பார்ட்னர்ஸ் மட்டும் தான் Zenlyல சூஸ் பண்றாங்க. அப்புறம் உங்க பார்சல் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால லைவாவே ட்ராக் பண்ண முடியும். நீங்க இதுல டெலிவரி பார்ட்னரா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்க ஃபுல் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்சல் சேஃப்டிக்கு 100% அஷூரன்ஸ் கொடுக்காங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் Zenly எக்ஸ்பிரஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி கீழ தான் பில்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தென்காசியை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ மக்களை இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? டக்குனு போய் பிளே ஸ்டோர்ல Zenly ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க பார்சலையும் டக்கு டக்குன்னு சென்ட் பண்ணி விட்டுட்டு உங்க டிராவல் டைம்ல கை நிறைய சம்பாதிச்சுக்கோங்க. நன்றி.